இந்த ஆண்டு தமிழ் சினிமால வெளிவந்த திரைப்படங்கள்ல 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை எந்த படமும் நெருங்கல. இது தமிழ் ரசிகர்களுக்கு சற்று வருத்தத்தையே குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆக்கியிருக்கு. வருடத்துடைய பாதி வருடமே முடிஞ்சிருச்சு. ஆனா, இன்னுமே எந்த படங்களுமே 100 கோடி வசூல நெருங்கவில்ல. கடந்த மே 3ஆம் தேதி சுந்தர் சி இயக்கி நடித்து வெளிவந்த அரண்மனை 4 திரைப்படம் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பு பெற்றிருக்கு. உலகளவுல இந்த படம் வசூல் சாதனையை தொடர்ந்து படைத்துட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத சாதனையுமே தற்போது படைத்திருக்குதாம். அதன்படி இந்த படம் இதுவரை அரண்மனை 4 திரைப்படம் உலக அளவுல ரூபாய் 100 கோடியை வசூல் செய்திருக்குதுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. 2024ஆம் ஆண்டு தமிழிலிருந்து வெளிவந்த எந்த திரைப்படமும் இதுவரைக்கும் 100 கோடி வசூலிக்கல. அந்த வகையில அரண்மனை 4 திரைப்படம் தான் முதல்ல 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை தொட்டிருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் இதுவரை வெளிவந்த அரண்மனை திரைப்படங்கள்லேயே இந்த படம் தான் முதல்ல 100 கோடி வசூலும் செய்திருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வெற்றியை அரண்மனை 4 திரைப்பட குழுவினர் கொண்டாடிட்டும் வராங்க. இதிலிருந்து ஓரளவுக்கு பேய் படம்னா ஒரு சுமாரான பேய் படமாக இருந்தாலும் அதற்கு மக்கள் நல்ல வரவேற்பை தராங்க அப்படின்றது இந்த படத்தின் மூலமாக தெரியுது. அதிலுமே சென்டிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இதனால மக்கள் அனைவருமே கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறையை சரியாக பயன்படுத்தி இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதனால் குழந்தைகளுக்குமே இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வமும் இருந்திருக்கு. இந்த கோடை விடுமுறை சரியாக பயன்படுத்தி இந்த படத்தை வெளியிட்டதுனால இந்த படம் நல்ல வசூல் சாதனையுமே படைத்திருக்கு. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.